வணக்கம். சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஐ நோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆம், ஆஹ், மொத்த டீம் இங்கே இருக்காங்க இன்னைக்கு. ஆர்டரில் போல விஷால் வெல்கம் லாஸ்ட் லாஸ்ட்டில் பேசுகிறேன். பட் ஃபர்ஸ்ட்லி பார்த்திபன் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து பேசுனதுக்கு ட்ரூலி ட்ரூலி மீன்ஸ் லாட் சார். Shanmugha Priya, thank you. CV brother, thank you so much. So big thank you to you as well. Lokesh sir, thank you. Akbar sir, thank you. Sri Ganesh brother, first time உங்களை ஐ திங்க் ஃபிலோ சார் ரிசப்ஷனில் பார்த்தேன், அன்னைக்கு பேசினேன். அண்ட் தேங்க்யூ, யூ பீன் ரியலி ஸ்வீட் அண்ட் கைண்ட். எப்போ மீட் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப கைண்டாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மணி பிரதர், மீன்ஸ் லாட். நீங்கள் சொன்ன பர்ஃபார்மன்ஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லைன்னா யூனோ இட் ஃபெல் வெரி ஜென்யூன். நிறைய வாட்டி கேரவேன் உட்காந்து விஷாலோட செட்லையோ இல்லைன்னா இந்த புதுப்பட செட்லையோ கேரவேன் உட்காந்து பேசியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தோஸ் கான்வர்சேஷன்ஸ். அண்ட் கண்டிப்பாக இன்னும் கேரவேன் உட்காந்து பேசுவோம். சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினாரு. ஒன் ஆஃப் த ஃபியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சார், எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ரசவாதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்து கால் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. தேங்க்யூ சார். இந்த படமும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் டைம் எடுத்து மெசேஜ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுனீங்க, படத்தை பற்றி பேசுனீங்க. தேங்க்யூ சார். நீங்கள் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேப்ரியோ பிக்சர்ஸ், சுதா மேம், ஓகே சுதா மேம் அண்ட் சார் இருக்காரா, உட்காந்துருக்கார். சார் அண்ட் போத் ஆஃப் யூ, ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர்ஸ். யூனோ செட்டில் நைட் ஷூட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக வந்து செட்டில் உட்காந்து ஷூட் பார்ப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூனோ டவுட்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு அது தெரியும், பட் ஆனாலும் டெய்லி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி செட்டில் ஆர்டிஸ்டோடு இருக்கட்டும், விஷாலோடு இருக்கட்டும், ஃபுல் டீமோட ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். இது உங்களோட முதல் ப்ரொடக்ஷன் தெரியும், பட் ஐம் ஹோப்பிங் இந்த படம் ரிலீஸ் ஆகி நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சுமார் சார், சுதா மேம், போத் ஆஃப் யூ. டீம் வந்துடுறேன். இன்ஃபேக்ட் இமான் சார், இது விஷால் உங்களுக்கு சொன்னார் இல்லையான்னு தெரியல, பட் ஃபர்ஸ்ட் டைம் விஷால் வந்து சொன்னார் இமான் சார் தான் மியூசிக். அண்ட் ஐ செட் பா ஓகே, நான் மியூசிக் கவலை இல்லைடா, அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்துன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பட் நீங்களும் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அவர் கதை நிறைய பண்ணுவோம், அர்ஜுன் தாஸ் மணிமுத்துவா. நான் அவர் வந்து என்கிட்ட கேட்டார், நான் ஐ வாஸ் லைக் ஓகே. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு தான் வந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இமான் சார் ஃபார் தேட். இந்த படத்தில் காளி சார் அநீதியில் ஒன்றா ஒர்க் பண்ணும். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தில் எந்த சீனும் ஒன்றா ஷூட் பண்ண முடியல. பட் அந்த வார்த்தை தங்கப்புல்லு அது ஒட்டிக்கிச்சு. அண்ட் அன்றைக்கே சார்கிட்ட சொல்லியிருந்தேன், ப்ரமோஷன் டைமில் அநீதி ப்ரமோஷன் மீட் பண்ணியிருந்தேன், சொல்லியிருந்தேன் இன்னும் சார் ஒரு படம் ஒன்றா பண்ணணும். அண்ட் ஃபைனலி நடந்துச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்பாலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோலுக்கு வந்திருக்காரு. ஸோ அதுலேயே அவரோட வெர்சட்டாலிட்டி பற்றி பேசுறது எனக்கு எந்த தகுதி இல்லை, பட் ஆனாலும் ஃபினாமினல் ஆக்டர் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ஸோ தேங்க்யூ காளி சார். அந்த வெயிட் தூக்குனதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த தோசை மேட்டர் தான் காமெடியாக இருந்தது. பட் ஓகே, அதை இன்னொரு நாள் பேசுவோம், டைம் எடுத்துக்க விரும்பல. லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் குவிக்காக மென்ஷன் பண்ணிடுறேன் எவ்ரி ஒன்ஸ் நேம்ஸ். இல்லை வேண்டாங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாவம். குவிக்லி, எஸ், சரவணன் பிரதர் இங்கே இருக்காரு. தேங்க்யூ பிரதர், ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் நான் லீட் இல்லை, விஷால், அவரோட ரைட்டர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. அது சரவணனாக இருக்கட்டும், நம்ம டிஎஸ்கே பிரதராக இருக்கட்டும், காளி சாராக இருக்கட்டும், சிவாத்மிகா இருக்கட்டும், நாசு சாராக இருக்கட்டும், அபிராமி மேமாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படம், அவங்க தான் இந்த படத்தோட லீட்ஸ். நானும் குட்டி பாட்டாக இருக்கேன். பட் விஷால் இந்த ரைட்டர்ஸ், ஃபுல் கிரெடிட் டு ஆல் ஆஃப் யூ. லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். குவிக்காக அவங்க பேர் மட்டும் சொல்லிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் தெம். த ரைட்டர்ஸ் அஃப்கோர்ஸ் மணிகண்டன், அபிஷேக் அண்ட் மகிழ்வன். Thank you so much. Shivatmika, I'll come to you. Okay. Kicha Ravi, Singham Police sir, thank you. Sabrish, Balasaravanan, thank you. Priya, thank you so much. Tamilarsan, Poviyar, illa, but Poviyar, thank you.
காவ்யா, ரோஹன், கோபிநாத், சிவன், சிவமாறன் அண்ட் இம்தியாஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் ஈக்குவலா இந்த படத்துல அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ நாட்கள் நைட் ஷூட் பண்ணி ஒரு ஃபேமிலி தான் ஷூட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ. பாம்ப் இஸ் என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்களதும். நீங்க இல்லைன்னா பாம் கண்டிப்பா இல்லை. ஸோ திஸ் மூவி பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் அஸ். சிவாத்மிகா, தேங்க்யூ. ரொம்ப ஃபார்முலா இருக்கு உங்களோட ஒர்க் பண்ணது, ரொம்ப சந்தோஷம். சிவாத்மிகா அவங்க பேசுன மாதிரி, பட் இங்கே தான் மேடையில் சார்லாம் போட்டு பேசினாங்க. செட்லலாம் வாடா போட தான் இருக்கும். பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சிவாத்மிகா, அண்ட் ஹோப்பிங் நீங்கள் தமிழில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி விஷால் வெங்கட். ஸோ இவர் நிறைய பேசினாரு இந்த மாதிரி தெய்வ செஞ்சு மிமிக்ரி இதுக்கப்புறம் பண்ணாத. ஸோ விஷால் வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னார். எஸ் ஐ டூ இட்ஸ் நோ ப்ராப்ளம் சார், வை மீ சார்லாம் சொன்னார். பட் இல்லை, அது இல்லை. அவர் இன்ஃபேக்ட் ரசவாதி ஷூட் டைம் இப்போது மதுரை வந்தார் ரைட்டர்ஸோடு. அண்ட் சார் இந்த கதை சொல்லணும் சார்னு சொன்னார். சரி ஓகே விஷால் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த ரூமில் இந்த மாதிரி நடக்கிறேன். ஐ லைக் விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா? இது எஸ் சார். விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா? எஸ் சார். பட் எனக்கு ஏன் அந்த கன்விக்ஷன் பிடிச்சிருக்குன்னா, சுத்தி இருக்கிற நிறைய பேர்கிட்ட இவர் சொன்னார் இந்த மாதிரி மணிமுத்து கேரக்டர் வந்து அர்ஜுன் தாஸ் தான் பண்றாரு. அண்ட் எல்லாருமே வந்து அர்ஜுனா அர்ஜுனா. பட் ஈவன் தென் அதெல்லாம் தாண்டி நார்மலா ஒரு டவுட் வரலாம்ல, சரி எல்லாரும் கேட்குறாங்க அர்ஜுன் வேணுமா வேணாமா. பட் அதெல்லாம் தாண்டி விஷாலோட அந்த கன்விக்ஷன் டு பிலீவ் நான் தான் மணிமுத்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணும். என்ன சொல்றது, தேங்க்யூ ஃபார் தட் விஷால். அண்ட் ஃபைனலி இப்போ படம் பார்த்தவங்கலாம் ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் ஐம் கிளாட் யுவர் கன்விக்ஷன் இஸ் கம் ட்ரூ. பட் தேங்க்யூ. ரொம்ப லாங் ஜேர்னியாக இருந்திருக்கு விஷாலுக்கு. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி லோகேஷ் பிரதர் சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். மழையை பார்த்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். ஷூட் ஒரு 24 hours நோ ப்ராப்ளம் சார், பார்த்துக்கலாம் சார். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பான். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம். பட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் அண்ட் ரொம்ப பேஷனட். ஒரு பியூட்டிஃபுல்லான கதை. இதுக்கு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு. நீங்கள் ஃபேமிலியோடு கிட்ஸோட தியேட்டரில் எமோஷன்ஸ், ஹியூமர், ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வித் அமேசிங் மியூசிக். இந்த படத்தோட பேக் போன் இமான்ஸோட மியூசிக். ஸோ ப்ளீஸ் September 12th வந்து தியேட்டரில் படம் பாருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நாசர் சருக்காக, அபிராமி மேம்காக, காளி வெங்கட் சருக்காக, சிவாத்மிக்காக, டிஎஸ்கே பிரதருக்காக, நம்ம சரவணனுக்காக அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ்க்காக பாருங்க. அண்ட் கொஞ்சம் லவ் பேலன்ஸ் இருந்தால் எனக்காக பாருங்க. அண்ட் விஷாலோட டிரெக்ஷனுக்காக பாருங்க. அண்ட் ராஜ், தேங்க்யூ ஸோ மச் for the visuals. Wishing you all the very best, Raj. Once again, thank you press and media லேருந்து நீங்கள் எல்லா படம் ஸ்க்ரீனிங்க்கு அப்புறம் என்ன ஓரமாக கூட்டிகிட்டு போய் உங்கள் ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. ஐ எம் ஹோப்பிங் September 12th நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுப்பீங்க. தேங்க்யூ. கைதிலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆடியன்ஸ்ட்டு போய் சேர்த்துருங்க. ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே அந்த ப்ரெஷ் ஷோ அன்னைக்கு உங்கள் ஃபீட்பேக்காக வெயிட்டிங். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கணும்னு நம்புகிறேன். பிக் தேங்க்யூ கமலா சினிமாஸ்க்கு இந்த ஈவெண்ட் இங்கே நம்ம டீமாக இங்கே ஹோஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. அண்ட் வெரி ஹாப்பி சார். அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பாட்டு பாடின சின்ன குழந்தைங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என் படத்தில் பாடியிருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்வேஸ் கீப் தட் ஸ்மைல் full of energy. All the very best you. Thank you once again. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா அவர்களுக்கு இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. I'll start with the production house. சுதா மேம், சுகுமார் சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ஓகே, விஷால் சார் பற்றி லாஸ்ட்டில் பேசலாம். இங்கே பேசுனதுனால இமான் சார் எனக்கு உங்கள் மியூசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணதே அப்பா தான். அவர் பிளேலிஸ்ட்டு ஃபுல்லாக உங்கள் பாட்டு தான் இருக்கும். ஸோ ஐ எம் ஆல்சோ அ ஹியூஜ் ஃபேன். உங்கள் மியூசிக்கில் நடிக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். மணிகண்டன் சார், ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். ஐ திங்க் யூர் அ ஃபேபுலஸ் ஆக்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் யூர். இங்கே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் டேக்கிங் யுவர் டைம் டு டாக் அபவுட் அ ஃபிலிம். காளி வெங்கட் சார், உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். யூ டாட் மீ ஸோ மச் ஆன் செட்.
அண்ட் அந்த தோசை சாம்பாருக்காக கூட ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யூஆர் அ ஃபேபுலஸ் பர்சன் சார். ஆனர் டு ஒர்க் வித் யூ. செட்டில் என் கூட எப்போவுமே இருந்து என்னை அட் ஆல் டைம்ஸ் என்டர்டெயின் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு பிரியாக்கும், ஸ்மிருதிக்கும், சபரீஷ்க்கும், டிஎஸ்கே மோகன் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராஜ் சார், யூ டன் அ ஃபேபுலஸ் ஜாப். சரவணன் சார், எல்லாருக்குமே, எங்கள் டீமுக்கும், எங்கள் ஏடிஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஸ்டேஜில் பேசுகிறதே ரொம்ப பயம். ஸோ டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். விஷால் சார், யூவ் கான் த்ரூ ஸோ மச். எங்கே இந்த படத்துக்காக அது வந்து சொல்லிட்டே போனால் அது ரொம்ப டைம் ஆகும். பட் லோகேஷ் சார் சொன்ன மாதிரி அவர் எப்போவுமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பார்த்துக்கலான்னு. சார், இந்த படம் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்காக இட் ஹேஸ் டு பிகம் அ ஹியூஜ் ஹிட். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், பிரபாவதின்ற ஒரு கேரக்டருக்கு நான் சூட்டபிளாக இருப்பேன்னு நினச்சி, ஒரு ஆடிஷன் இல்லை, எதுவுமே இல்லை. ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் செட், இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். அந்த ட்ரஸ்ட் என் மேலே வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன் சார், யூஆர் அ ஃபேபுலஸ் ஆக்டர். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் ஒண்டர்ஸ் ஃபார் யூ. உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணதுக்கு அவ்வளோ சந்தோஷம். பட் அதை விட உங்களை மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் இந்த படத்தினால கிடைச்சதுக்கு இன்னும் சந்தோஷம். அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். அண்ட் நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பண்ணுறதுனால, இந்த படம் எவ்வளோ நல்லா வந்ததுனால பெரிய ஹிட் ஆனால் வில் பி வெரி ஹாப்பி. ப்ளீஸ் செப்டம்பர் 12th எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இட்ஸ் அ ஹார்ட் வார்மிங் ஃபிலிம் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ. யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. தேங்க்யூ. அட பாவீங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சசியோட பையன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களோட அழைப்பு ஏற்றி இங்கே வந்ததுக்கு நன்றி. அண்ட் கண்டிப்பாக டைம் எடுத்துச்சு. ஸோ இந்த டிலேக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோட சத்தியமாக டீமாக நாங்கள் எல்லாருமே சாரி சொல்லிக்கிறோம். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கும் ரொம்ப நன்றி. வேறு வழியில் இது எங்களை மாதிரி படத்துக்கு இது கிடைக்கிற ஒரு மேடை. இதுதான் எங்களோட ப்ரமோஷன். இங்கேருந்து ஏதாச்சும் பேசி ஏதாவது கிளிப்பு போய் மக்கள்கிட்ட சேர்ந்து அப்படி இந்த படத்தை பார்க்க வரமாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் தான். அதனால தான் நாங்கள் எல்லாருமே இவ்வளோ பேசுகிறோம். நானும் கொஞ்சம் நீளக்க பேச போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு இப்போ நான் கேட்டுக்கிறேன். முதல்ல ஐ வுட் லைக் டு தேங்க் கெம்ரியோ பிக்சர்ஸ். ஃபஸ்ட்டு சுதா மேம், சுகுமார் சார், அதுக்கப்புறம் சுரேன் சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கதை கேட்டார். ஸோ கெம்ரியோ பிக்சர்ஸ் ஒட்டுமொத்த டீமுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. பிகாஸ் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்க ரொம்ப கஷ்டம். நம்ம படம் பண்ணணும், நிறையா கனவு இருக்கும், நம்ம கதை எழுதுவோம், உழைக்கலாம், எல்லாமே ஓகே. நான் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. நான் யார், என்ன, ஏது, சொந்தக்காரங்க நம்புவாங்களா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்களா இல்லையா, யார் நம்புவாங்களா இல்லையா, நம்மளாலும் அதுக்கு மேலே ஒரு ஐடியா மேலே ஒரு காசு போடணும், ஒரு பணம் போடணும், ஒரு தொகை. எண்ட் ஆஃப் த டே சினிமா இஸ் ஆல்சோ பிஸ்னஸ். ஸோ ஏதோ ஒரு பையன் ஒரு படம் பண்ணியிருக்கான், சில நேரங்கள் சில மனிதர்கள்னு சொல்லிட்டு அவன் ரெண்டாவது படமாக ஒரு கதை சொல்கிறான். அந்த கதையை ஒரு 6 வாட்டி கேட்டு வேறு கோணத்தில் கேட்டு ஒத்துக்கிட்டு இந்த படத்துக்கு காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் இங்கே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கெம்ரியோ பிக்சர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் கெம்ரியோ பிக்சர்ஸோட என்டையர் டீம் ஃப்ரம் சுரேன் சார், தினேஷ் சார், சிஎஃப்ஓ மேடம், துரை சார், அஜய் சார், கலை சார், வேறு யாரும் விட்டானா, பானு மேடம், இவங்க எல்லாருக்குமே என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லோரும் எங்கடா இருக்கீங்க பாய்ஸ்? டக்குன்றா எங்கே இருக்காங்க ஏடிஸ்? சீக்கிரம் டைமில் வா. ஏன்னா இப்போ இவங்க எல்லாரும் சொன்னாங்களே, எனக்கு ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, நான் நிறையா கோ த்ரூ பண்ணேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது எல்லாத்துக்குமே வேறு யாருமே கிடையாது, என் தம்பிங்க. இவனோட ஏடிஸ் கிடையாது, இவங்க எல்லாருமே என் தம்பிங்க தான். ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கவரேஜ் வந்துட்டோம்னா சென்டரில் வாங்க. ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவெல்லாம் என்னை கலாய்ச்சிட்டே இருப்பான். இது யோகேஷ். நான் சொல்ல கை மட்டும் தூக்கிறோம். யோகேஷ், சசி, கார்த்தி கை தூக்கிடுங்க பாய்ஸ். ரெடியா? நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்டா. சாரி. யோகேஷ்,
என்னை எப்பவுமே கலாய்ச்சிட்டு என்னை எப்பவுமே ஜாலியாக வச்சுக்கிற ஒருத்தன். எதுக்கு என் கூட வேலை பார்க்குறேன்னு அவனுக்கும் தெரியாது. ஆனால் ரொம்ப சீரியஸாக இருக்கிற ஒருத்தன் என்னை கலாய்ச்சிட்டே இருப்பான். ரெண்டாவது சசி. சசி வந்து என்டையர் யூனிட்டை வந்து எஸ்பெஷலி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு பெரிய கிரவுண்டில் எடுக்கிறோம், ஃபுல் க்ரௌடு. அவங்க எல்லாரும் எங்கேஜாகவே வச்சுக்கணும். ஜாலியாக கடலை போட்டுக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பார் சசி. அதை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார். கார்த்திக் மூணாவது. அகைன் சசியோட வயசு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சாதாரணமாக தான் சொன்னேன். ஐயோ. மூணாவது வந்து கார்த்திக், மை சீஃப் அசோசியேட் டைரக்டர். ஒரு டீமை வந்து டீமாக எப்படி வச்சுக்கணுன்றது வந்து நான் கார்த்திக்கிட்டேருந்து கற்றுப்பேன். அந்த பசங்க ஒரு தப்பு பண்ணால் கூட அதை ஹைட் பண்ணி அந்த தப்பை அங்கேயே கரெக்ட் பண்ணி என்கிட்ட வராமல் ஹீல் ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு இட். தட்ஸ் கார்த்திக். அடுத்தது வந்து மதன். மதன் வந்து நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தா அதில் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தான். அவனுக்கு எங்கள் டீமை பிடிச்சிச்சா எது பிடிச்சிச்சுன்னு தெரியல. சார் அடுத்த ப்ராஜெக்ட் நான் வேலை பார்த்தா உங்களோட தான் வேலை பார்ப்பேனா? டேய் எனக்கு ப்ராஜெக்டே இல்லைடாண்ணா. பரவாயில்ல, நான் சும்மா உங்களோட வந்து இருக்கேன்னா. அதான் மதன். பாலாஜி என்னோட முதல் படத்துலேருந்து இருக்காரு. தேங்க்யூ பாலாஜி. அகைன் ரொம்ப பொறுப்பாக எல்லா வேலையும் எடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இன்னொருத்தர் வந்து அடிக்டட் டு சினிமா, அவர் கார்த்திக் ராஜா. அதுதான் ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்விக்கு அதான் பதில் சொன்னால் கொண்டுட்டு வந்தான்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாய்ஸ். இது இல்லாமல் இருக்காங்க கவராஜ், ஜெயரா. எங்க ஜெயரா வரா? இவர் பிரதீப் ஆனால் ஜெயரான்னு வச்சுக்கிட்டாரு. இவர் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அஜய் 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 சாரி அஜய் அஜய் வந்து இல்லை அஜய் வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் படம் பார்த்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த படத்துக்கு ஒரு ஸ்டோரி போட்டு யூடியூப்பில், அதுக்கப்புறம் என்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஷுவராடான்னு கேட்டேன். இல்லை நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும்னா. அப்போ தான் நான் டேரக்டர்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் நினைக்கல. ஆனால் இவங்க எல்லாரும் தான் நான் ஒரு டேரக்டர்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கவராஜ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷமாக தெரியும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட தம்பி. நாங்கள் சண்டை போட்டுப்போம், திட்டிப்போம், எல்லாமே இருக்கும். பட் இப்போ கூட எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் வேணும். ஏன்னா இந்த பசங்களாம் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாங்க. ஐ வாண்ட் தம் டு கீப் ஒர்க்கிங். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் போகும்போது டே கவராஜ் எனக்கு ஹெல்ப் வேணும்டா, ஐ நீட் யுவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது கவராஜ். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல வந்து ஹெல்ப் பண்ண ரமேஷ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பிரேம் எங்கடா? பிரேம் போயிட்டான் ஏதோ. ஓகே. பிரேம் வந்து இன்னொருத்தன். பிரேம் சீக்கிரவா. அட நிஜமாலுமே சீக்கிரவா. பிரேம் சீக்கிரம். அவர் பேர் பிரேம். அகெயின் ஹி ஹேண்டில்ஸ் அ லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். வெரி டேலண்டட் பாய். ஒரு சின்ன விஷயத்த அழகா, ஒரு பெரிய விஷயத்த சூப்பராக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இந்த மாதிரி ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் பாய்ஸ் என் கூட இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.